நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான ஒரு சில இடத்துல முன்னுரிமைகள் அப்படின்றது கிடைக்கும். அது எந்தெந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அந்த முன்னுரிமை அப்படின்றது கிடைக்குன்ற டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இது கடந்த முறை வெளியிட்ட நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்துருந்த தகவல் தான். ஸோ சேம் அதே ப்ரொசீஜர் தான் இப்போவும் ஃபாலோ பண்ணுவாங்க. முன்னாடியே ஒரு முன்னுரிமை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ ஒரு முன்னுரிமை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்குது, நமக்கு முன்னுரிமை கிடைக்குமா, உங்களுக்கு மேபி முன்னுரிமை இருக்கிறது தெரியுமா, தெரியாமையே ஒரு சிலர் முன்னுரிமை நமக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அப்ளை பண்ணாமல் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் யாருக்கு என்ன முன்னுரிமை இருக்குது அப்படின்ற முழுமையான தகவல் அப்படின்றது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1ஆம் வகுப்பு முதல் தொடர்புடைய பணி விதிகளில் நேரடி நியமன முறைக்கென வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி வரை பிராக்கெட்டில் 1ஆம் வகுப்பு முதல் 10, 12 வகுப்புகள் பட்டயம், இளங்கலை, முதுகலை பட்டங்கள் இது எல்லாமே முழுவதுமாக தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் மற்றும் அச்சட்டத்திற்கான 2020ஆம் ஆண்டு திருத்தச் சட்டத்தின் கீழ் முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் ஆவார். இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்போ, 5ஆம் வகுப்போ, 10ஆம் வகுப்போ, 12ஆம் வகுப்போ, டிகிரியோ அந்த கல்வி தகுதி வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது கிடைக்கும். அதை தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. இந்த கிராம உதவியாளர் பணிக்கு என்ன கல்வி தகுதியோ அந்த கல்வி தகுதி வரையும் நீங்கள் தமிழில் படிச்சிருந்தீங்க. இப்போ பட்டயம், பட்டம் படிப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அதெல்லாம் படிச்சிருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அது வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருந்தாலும் செல்லுபடி ஆகும். குறைந்தபட்ச கல்வி தகுதியான 5ஆம் வகுப்பு வரையும் நீங்கள் தமிழில் படிச்சிருந்தாலும் இது செல்லுபடி ஆகும் அப்படின்றது தான் விஷயம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது பாயிண்டில் இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியவர்கள் இம்முன்னுரிமை ஒதுக்கீட்டிற்கு தகுதியுடையவர் அல்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க தகுதி வாய்ந்தவர்கள் கிடையாது. வேறு ஏதாவது ஒரு மொழியில் பயின்று தமிழில் மட்டும் தேர்வை எழுதிட்டு டைரெக்டாக தமிழில் தேர்வை எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த முன்னுரிமைக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது பாயிண்டில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கு செல்லாமல் நேரடியாக 10ஆம் வகுப்பு தேர்வினை எழுதி தேர்ச்சி பெற்ற தனித்தேர்வர்கள் மற்றும் பிற மாநிலங்களில் தமிழ் அல்லாமல் இதர மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பின்பு இம்மாநிலத்தில் நேரடியாக சேரும் வகுப்பிலிருந்து பள்ளி இறுதி வகுப்புகள் வரை தமிழில் பயின்றவர்கள் இம்முன்னுரிமைக்கு தகுதியுடையவர் அல்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1லேருந்து 9ஆம் வகுப்பு வரையும் ஸ்கூலே போகாமல் டைரெக்டாக 10th ஸ்டாண்டர்ட் தனித்தேர்வராக எழுதுவாங்க. அப்படி தனித்தேர்வராக எழுதி அவங்க பாஸ் ஆகிறாங்க, தமிழில் தான் எழுதுகிறாங்க, தமிழில் தான் பாஸ் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ப்ளஸ் வேறு மாநிலத்தில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்ட்டு ஏதோ ஒரு மாநிலத்தில் நீங்கள் படிச்சிருக்கலாம். படிச்சுட்டு திடீர்னு ஒரு 10th ஒரு 9th இடையில ஒரு 5th ஸ்டாண்டர்டோ சரி எந்த ஸ்டாண்டர்டில் இங்கே தமிழகத்தில் இருந்து இறுதி மொழி வரையும் தமிழ்லேயே படித்து பாஸ் அவுட் ஆகி வெளில வர்றீங்கனாலும் நீங்கள் அதுக்கும் எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது பாயிண்ட், விண்ணப்பதாரர்கள் மேற்குறிப்பிட்ட வழிமுறைகளின் மூலம் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களே என்பதை உறுதி செய்ய இயலாத நிலையில் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை அரசாணை எண் 82 மனிதவள மேலாண்மை துறை இணைப்பில் 1 மற்றும் 2 குறிப்பிட்டுள்ள படிவத்தில் சம்மந்தப்பட்ட கல்வி நிறுவனம் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது இந்த இதிலெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் அப்படின்றத வாங்கி சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் கொரோனா தொற்றில் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் மகனாக இருக்கலாம் அதாவது மகளாக இருக்கலாம். பெற்றோர் இருவரையும் இழந்த கேண்டிடேட் இப்போ அப்ளை பண்ணுறீங்கள, ஒன்று பெண் கேண்டிடேட்டாக இருக்கலாம் அல்லது ஆண் கேண்டிடேட்டாக இருக்கலாம். அவங்க ப்ளஸ் COVID-19 இறப்பு உறுதிப்படுத்தும் குழுவினர் ஒப்பமிட்ட கோவிட் இறப்பிற்கான அலுவலர் ஆவண சான்றிதழ் அடிப்படையில் முன்னுரிமை பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னுரிமை, அதாவது கோவிட்டால் இறந்துட்டாங்க அப்படின்னு சும்மா வாய்மொழியாக சொல்கிறதுக்கும் அதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதர காரணங்களால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், மகன் அல்லது மகள் யாராக இருந்தாலும் சரி, பெற்றோர் இருவரையும் இழந்த இதர காரணங்களால் வேறு ஏதாவது காரணங்களால் இறந்திருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க, முன்னுரிமை இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, 2வது பாயிண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எது மேலே இருக்கோ, எது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் இருக்குதோ அதை வந்து முன்னுரிமையாக எடுத்துப்பாங்க. இப்போ என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதாவது காரணங்களால் இழந்த ஒரு விண்ணப்பதாரர், 2 பெற்றோர்களையும் இழந்த ஒரு விண்ணப்பதாரர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு கொரோனாவால் பெற்றோர்களை இழந்த ஒரு விண்ணப்பதாரர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதில் யார், அதாவது இப்போ எழுத்து தேர்வு, வேறு எந்த தேர்வு, அவங்க வைக்கிற அனைத்து தேர்வுகளையும், படித்தல் தேர்வு, எழுத்து தேர்வு, இது இன்டர்வியூ, இது எல்லாத்துலேயும் மார்க்கை பார்ப்பாங்க. 2 பேரும் ஒரே மார்க்கு, இவரும் ஒரு 50 மார்க், எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், இவரும் ஒரு 50 மார்க். 2 பேரும் ஈக்குவலாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கு வந்து முன்னாடி, இவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இவருக்கு தான் கொடுப்பாங்க. 2வது ப்ரியாரிட்டி தான் இவருக்கு. மேபி இவர் வந்து 50 மார்க், இவர் வந்து 60 மார்க் எடுக்கிருக்காரு அப்படின்னா இவர் தான் செலக்டட். ஃபஸ்ட்டு மார்க்கை பார்ப்பாங்க, அந்த ப்ரியாரிட்டிக்குள்ளே யார் வந்து முன்னாடி இருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. இதுதான் ஆர்டர் வைஸாக வரும். முதல்ல மார்க் எடுக்கிறது தான் உங்களுடைய முதன்மையான வேலை, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். அடுத்து வந்து தனியார் மற்றும் அரசால் நடத்தப்படும் அனாதை இல்லங்களில் தங்கி பயின்று வரும் தாயையும் தந்தையும் இழந்த வாரிசுதாரர்கள் அவ்விலங்களிலிருந்து பெறப்படும் சான்றிதழின் அடிப்படையில். ஸோ இந்த மாதிரி தாய் தந்தையை இழந்து அனாதை இல்லங்களிலிருந்து பயின்று வர்றவங்களுக்கும் முன்னுரிமை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர முடியாத கிராமப்புற தாய் தந்தையற்ற நபர்கள் வருவாய் வட்டாட்சியர் மூலம் பெறப்படும் தாய் தந்தையற்றோர் சான்றிதழ் அடிப்படையில் முன்னுரிமை பெற தகுதியானவர்கள். அதாவது ஆதரவற்ற இல்லங்களில் சேர முடியாமல் கிராமங்களில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவங்க வந்து வருவாய் வட்டாட்சியர் மூலமாக தாய் தந்தை இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சானாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து முதல் பட்டதாரி சான்றிதழ் அடிப்படையில் முன்னுரிமை கோருவோர் இவ்வறிவிப்பானை வெளியாகும் தேதிக்கு முன்னதாக வருவாய் வட்டாட்சியர் வழங்கப்பட்ட முதல் தலைமுறை பட்டதாரி சான்றினை பெற்றவராக இருக்க வேண்டும். இதை நல்லா கவனிச்சிங்க. அதாவது இப்போ மேபி இன்னும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு இன்னும் வரலை, முதல் தலைமுறை பட்டதாரி தான் நான் அப்படின்னா தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி போய் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கையில் வைங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அதில் முதல் தலைமுறை முன்னுரிமை கோருவோர், இந்த மாதிரி முன்னுரிமை கோருவோர் அப்படின்னா அறிவிப்பானை வெளியாகும் தேதிக்கு முன்னதாக, இந்த தேதிக்கு முன்னாடி வருவாய் வட்டாட்சியரால் வழங்கப்பட்ட முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழை பெற்றவராக இருக்க வேண்டும். இந்த தேதிக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நம்ம வந்து முதல் தலைமுறையில் தான் வருவோம், சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், பின்னாடி வாங்கிக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து செல்லாததாகிடும். ஸோ நல்ல வேலையாக நல்வாய்ப்பாக நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே இதுக்கெல்லாம் முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிக்கு எலிஜிபிளான கேண்டிடேட், எனக்கு வந்து முதல் தலைமுறை பட்டதாரி செல்லுபடியாகும் அப்படின்ற நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸை வாங்கிட்டு இதுக்கு அப்ளை பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நோட்டிஃபிகேஷன் வராத காரணத்தினால நீங்கள் இப்போ வாங்கினீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது எலிஜிபிள் ஆகும், செல்லுபடி ஆகும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது இந்த தேர்வுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை அப்படின்ற நபர்கள் தாராளமாக வந்துட்டு கீழே டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பை பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.